வருஷம் வருஷம் இந்த கவர்மெண்ட் எதற்கெல்லாமா அவார்டு தருது. ஆனா ஒரு நல்ல ஒரு சருங்கிற ஒரு அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு வந்தா நமக்கு தான் முத பரிசு. ஏன்னா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொண்டாட்டிய ஒரு வேலை செய்ய விடுறதில்ல. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது. நம்ம அருமை பெருமையெல்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது. சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன். விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் மட்டும் முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவான். என்ன ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு? இது யார் வீடு? நம்ம கோவால் வீடா? என்ன இன்னும் வாசலை குட்டாம வச்சிருக்கான்? சரி, நம்ம குப்பையை இதுலயே கொட்டிட்டு போயிருவோம். அவன் சேர்த்து குட்டி அள்ளிக்கிறான். என்ன கோவால் இந்த பக்கம்? என்னது என் வீட்டு பக்கம் நீ வந்துட்டு என்னைய கேக்குறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி வீட்டு வாசல் குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீதானா? டே, நான் சும்மா விட மாட்டேன்டா, ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரியப்ப என்னன்னா, நம்ம ஊர் 2 பின்னாடிகள் கோபாலு புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்கு. எல்லாரும் கூட்டு சேருங்கோ. நம்ம எல்லாரும் கூட்டிட்டோம். எங்கடா இன்னும் தலைவரை காணா? கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, பொண்ணுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. என்னடா கோபாலு, உன் பேச்ச கிட்டதான் பஞ்சாயத்து கூட்டி இருக்கோம். நம்ம ஊர் பயலுக யார் எந்த தப்பு செஞ்சாலும் தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம். தலைவரே, அது வந்துங்க. குர்ரா குர்ரா, என்னது அருவாளா? இப்ப தேவைப்படாது, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறேன். புடி புடி, இந்தா. தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல குப்பை கிடக்கு. இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்க போடும் தலைவரே. ஆஹா, சுனாப்பனா, அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா ஓ அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துரும் போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கலைச்சுரா ராசா. நடக்கட்டும் நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்றா, பயப்படாரா? பயப்படாரா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளாச்ச, சொல்லு. சொல்றா, சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்புற? தைரியமா சொல்றா. ஓய், என்ன பேசு? விவரம் இல்லாம பேசுற? நம்ம ஊர் பையில குழந்தைஞ்சு பேசுற? இன்னாரு கோபால் சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனைன்னு யோசிக்கிறேன். அதாண்டா கோபாலு. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேனா? டேய், நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறானாமா என் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி? நீ நம்ம நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணும் பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ வாட்டில ஏதாவது சொல்லிட்டு போயிட்டேனா அனுபவிக்கிறது யாரு? பாவம் அவல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். போ போ போ. அப்படியா 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 உட்காரு. பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுன குத்தி பிடியும் குத்தி ராஸ்கோல். நீங்க பேசுங்க. என்னடா முறப்பு?
அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். டேய் ஏன்டா பயப்படுற சொல்றா. அட என்ன தலைவரே, கோவல் என்னை மாதிரி தைரியமான ஆள் தான் பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தா இருந்தானே. உன்னோட பஞ்சாயத்துல கருச்சாமி இளச்சாமியை காட்டு கொடுத்துட்டானு அவனை விரட்டி வெட்டலையா, அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். லேசு வாசா கேளுங்க, சொன்னா சொல்லட்டேன், சொல்லலாட்டி விட்டுருவான். தயங்காம சொல்லுப்பா, அதான் நாங்க இருக்கோம்ல. ஏய் நீ இருப்பையா, நீ இருப்ப, அவன் இருக்க வேணாமா? டேய் சூனாப்பனா, நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தானே பேச முடியும், அவனுக்கு வேற யார் இருக்கா? டேய் சூனாப்பனா, வந்து நானும் பாத்துக்கிறீங்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, அவனையும் பேச விடுறோம். புறா பேசியான், எப்படி பேசியான்? இப்படியே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவன் புறா பேசியான். மாசத்துல 10 நாளையே என் கொண்டாடி பிள்ளைகளோட இருக்கான், மிச்சம் 20 நாள் காட்டுக்குள்ள தனியாக படுத்து இருக்கான். அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 கொண்டாட்டி 7 பிள்ளைகளை வச்சு காப்பாத்தானாமா? அடி பிச்சு புடியும் பிச்சு. டேய் சூனாப்பனா, நானும் வந்தவங்க பார்த்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்க. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்கா பேசுறதுக்கு? அடிச்சுனா மீசில பிச்சுட்டு பேர் மாத்துக்க. உட்கார்றா, நீ சொல்றா. ஐயா அது வந்துங்க. ஐயா ஐயா ஒரு விஷயங்கய்யா, இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் குப்பையை கொட்டினது யாருன்னு கேளுங்கய்யா. இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல குப்பை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? ஐயா இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லையா, ஆனா குப்பை போட்ட ஆளை சொல்லணுமா இல்லையா? டேய் அதைத்தாண்டா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையண்டா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்கய்யா. பாத்தீங்களா பேர் சொல்றாங்க பாத்தீங்களா? நானே வெட்டி கொள்ள பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுக்கிருக்கீங்க, சொல்றான் பாத்தீங்களா? சொல்றா நீ சொல்றா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிற, மெல்லவும் மாட்டேங்கிற ஐயோக்கிய பயலே ராஸ்கல். எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாமியா. உட்காரியா. ஊருக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், வீட்டுல இருக்க குப்பைய மக்கும் குப்பை மக்காய குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி தெருவா வரும்போது அதுல குப்பையா போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல போய் தள்ளுறதும் கொட்டுறதும் வேண்டாம். அதே போல குப்பையை எரிக்காதீங்க, அதுல இருந்து வர புகையினால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் நம்ம உசுருக்கே ஆபத்தாயிரும். சரியா? இப்பயாவது சொல்ற, யாரு வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டினது? ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கொட்டல, யாரோ குப்பை கொட்டின மாதிரி கனவுதாயா கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டின தப்புதாயா, என்னை மன்னிச்சிருங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா, நான் போறேன். போ போ போ, அவனா சொல்லிட்டாளா? போ போ போ, ஆனா இன்னும் பஞ்சாயத்தை கூட்டிடுறது. போ போ போ, போய் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தின்னுபிட்டு வேலை வெட்டி இருந்தா பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை அடங்கு நான் யார்கிட்ட சொல்லி கேவலப்படாம ஏன்ட்ட சொல்லு. போ போ போ. யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? யோ யோ என்னையா செக்கு பண்ண மாதிரி என்னையவே சுத்தி வர? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகமா இருக்கு. என் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தையா சொரண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ போ போ. தன்னே